இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த செய்தியின் வாயிலாக, இந்த தொடர் செய்திகளின் வாயிலாக வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியுமாக நீர் எங்களை கூட்டி சேர்த்தீர் ஆண்டவரே. மறுபடியுமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் ஒரு நல்ல தருணத்தை தந்ததற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நீர் தந்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். திருவசனம் செல்லும்படியான வாசலை நீர் இன்னும் எங்களுக்கு திறந்தே வைத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை திடப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், எங்களை தேற்றுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களை நீர் உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்ப்பா. இப்போதும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு தாரோம். நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர். கர்த்தாவே, எரேமியா சொன்னது போலவே நானும் சொல்லுகிறேன். நானும் பேச அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று எரேமியா சொன்னது போலவே நானும் சொல்லுகிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளினால் என்னை நீர் நிரப்பும். அந்த வார்த்தைகள் காயங்கட்டுகிற வார்த்தைகளாக, வீடுகளை கட்டுகிற நல்ல வார்த்தைகளாக ஒவ்வொருவருக்கும் கிரீச்சைய உம்முடைய அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறேன் அப்பா. நீர் எங்களோடு இருந்து இடைப்படும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். செய்திக்கு முன்னால ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் குடும்ப வாழ்க்கையை பற்றி நாம் தியானிக்கலாம் என்று நினைத்தேன். ஆதி மனிதர்களை, ஆதி குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். கர்த்தரே ஏற்படுத்தினதுதான் குடும்பம். ஆதாமுக்கு ஒரு உறவாக, ஒரு ஏற்ற துணையாக கர்த்தர் ஏதேனிலே ஒரு மனுஷியை உருவாக்கி, ஏவாளை உருவாக்கி ஏவாளை ஆதாமுக்கு கொடுத்தார். கர்த்தரே ஏற்படுத்தினதுதான் குடும்ப வாழ்க்கை. இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக நாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு இன்பமான புனிதமான உறவு தான் திருமண வாழ்க்கை, திருமண பந்தம். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக கர்த்தர் ஏவாளை கொடுத்தார். அது முதல் மனுஷர் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்து அவர்களை அந்த விஸ்தாரமான உலகத்திலே வைத்தார். குடும்ப வாழ்க்கை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு எவ்வளோ உறவுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராக நமக்கு நியமித்து தருகிற உறவுகள் உண்டு. அந்த எல்லா உறவுகளிலும் கர்த்தராலேயே ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த குடும்ப உறவு. மனுஷனுக்கு துணையாக ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு துணையாக
ஒரு கணவனை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே குடும்பத்தின் மேன்மையை அநேகர் உணர்ந்து கொள்வதே இல்லை. திருமணம் கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிறது என்று நாம் அறிகிறோம். God is the best matchmaker என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தமிழிலே திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரே திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தாலும் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை தெரிந்தெடுக்கிற ஒரு அனுபவத்தை, ஒரு சாய்ஸை கர்த்தர் மனிதருக்கே வைத்திருக்கிறார். சிலோப்பியாத்தின் குமாரத்திகளிடத்திலே கர்த்தர் பேசின பொழுது அந்த கோத்திரத்துக்கு உட்பட்டவனாயும் அவர்களுக்கு இஷ்டமானவனாயும் யாரையும் தெரிந்தெடுக்கலாம் என்று சொன்னார். அதே போல புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் பார்க்கிறோம், விசுவாசி ஒருவன், விசுவாசி ஒருத்தி கர்த்தருடைய சபைக்கு உட்பட்ட ஒரு விசுவாசியை, தனக்கு இஷ்டப்பட்ட ஒருத்தரை தெரிந்தெடுக்கலாம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நமக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தவர் கர்த்தர். ஆனால் நமக்கு ஏற்ற துணைகளை தெரிந்து எடுக்கிற ஒரு உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த திருமண வாழ்க்கை இன்பமானது. திருமணமானவர்கள் நீங்கள் இதை கேட்கிறீர்களானால் நீங்கள் அதை உன்னதமானதாக கர்த்தர் ஏற்படுத்தி தந்த உறவாக அதை ஏற்றுக்கொண்டு அதை மதித்து அந்த குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் இன்னும் திருமணம் ஆகாதவர்களானால் உங்கள் துணையை நீங்கள் தேடும் பொழுது, கர்த்தருக்கேற்ற ஒரு துணையாக நீங்கள் தேடும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமான ஒரு துணையை நீங்கள் தேடும் போது அது உங்கள் வாழ்க்கையை இன்பமானதாக மாற்றும். இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு என்று துணைகளை தேடும் பொழுது அழகு, பணம், படிப்பு, அந்தஸ்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அதோடு கூட கர்த்தருக்கு சித்தம் என்று சொல்வார்கள். அப்படி நீங்கள் தேடுகிறீர்களானால் நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தருடைய சித்தமும் உங்கள் ஆசைகளும் அநேக தடவைகளிலே ஒத்து போகாது. கர்த்தருடைய சித்தமானால் பூரணமாக அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தருகிற துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறுகிறது. இந்த நாளின் தொடர் செய்திகளாக குடும்ப வாழ்க்கையை நாம் எப்படி நடத்துவது, குடும்ப வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரீதியாக பிரயோஜனமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். உங்கள் திருமண வாழ்க்கையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களானால் கர்த்தரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஒரு தடவை நீங்கள் தெரிவு செய்த பிறகு அதை நீங்கள் மாற்ற முடியாது, ஏற்றே ஆக வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை துணைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இந்த வாழ்க்கையை நான் உண்மையாக ஓடி என்னுடைய புருஷனுக்கு அல்லது என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருந்து இந்த வாழ்க்கையை முடிக்க நீர் எனக்கு உதவி செய்யும், எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நல்ல தகப்பனே, இந்த வாரத்திலே நாங்கள் தியானிக்க போற இந்த வார்த்தைகளை எங்களை எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு தாரோம். ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும். பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை கேட்கும் பொழுது ஆவியானவர் தாமே அவர்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்து எல்லாவற்றையும் சீர்படுத்தி வாழ்க்கைகளை இன்பமானதாக பூரணமாக மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை